நீங்கள் பார்க்குறது காய்ச்சல் 13. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேண்ட் ஹவுஸ் கட்டியிருக்கோம். ஸோ அது சின்ன பசங்க கட்டுற முதல் வீடு இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கணும். எப்படிக்கா கைஸ் இங்கே எடுத்து தூக்கிட்டு இருக்காருங்க. என்ன கைஸ் இது? டேய் அப்பயே வந்துட்டேன்டா. இப்போ தான்டா வந்தேன். நீங்கள் எப்போ வந்தீங்க? ஆமாம்ல நேற்று தானே கட்டணும். ஸோ கைஸ் இந்த ட்ரீ ஹவுஸ் கட்ட நாங்கள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டோம். 2 நாளுக்கு மேலே கஷ்டப்பட்டு இந்த கிளைய நாங்கள் இதெல்லாம் வச்சு என்னென்ன கட்டியிருக்கோன்னா டயரு 2 டயர் வச்சுருக்கோம். அங்கே ஒரு டயரு, இங்கே ஒரு டயரு, அதுக்கப்புறமா ஸ்மான்ச் ஒன்று, ஒரு மெட்டல் ஷீட்டு 2, இன்னொரு ஷீட்டு 1 எடுத்தோம்ல. அதுக்கப்புறமா நிறைய சாக் எடுத்தோங்க கைஸ். அதுக்கப்புறமா இந்த மட்டையை வச்சு தான் கைஸ் கட்டணும். அதுக்கப்புறமா நேற்று கேம்ப் ஃபயர் கூட வச்சோம். அது நாங்கள் இன்றைக்கி பண்ணுறோம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதையும் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கைஸ் இன்னும் யாரெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணோம். வாங்க உள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், நாங்களும் வீடியோ சேனல் வச்சுருக்கோம். எங்கள் வீடியோ சேனல் பேர் வந்து கோகுல் லிங்கேஷ் பிரெயின். நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் வீடியோ சேனலும். இவங்க ஃபோட்டோ வீடியோஸ் நிறைய ஆக்ஷன் வீடியோஸ் தான் போடுவாங்க மாட்டானுங்க. ட்ராகன் பால் ஃபேன்ஸ்லாம் கம்பல்சரி எங்கள் வீடியோ சேனலில் பார்த்தே ஆகணும். ஏன்னா அவ்வளோ எடிட் பண்ணியிருப்போம் ட்ராகன் பாலை வச்சு. ஹாய் காய்ஸ், நான் தான் அந்த கோகுல், இவன் தான் அந்த இங்கிலீஷ், இவன் தான் தக்ஷன். நாங்கள் தான் ஜிகிரி தோஸ்ட்டு, எப்பயுமே ஒன்றா சுற்றுறோம். ஆமாம் நாங்கள் தோஸ்ட்டுங்க. சரி இதான் எங்கள் வீட்டுடைய மேலே பார்த்தீங்கன்னா இதான் ஷெல்டரு. கீழே பார்த்தீங்கன்னா இடம் நல்லா செம்மையாக இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள் எப்படி கட்டி வச்சுருக்கோன்னு. நல்லா இருக்கும். யார் ஸ்கூட்டின்னு தெரியல. இங்கே பாருங்க ஒரு ஸ்கூட்டி நிற்கிது. யாரோடதுன்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு சும்மா 2 லட்சம் ரூபா கொடுத்தாங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டயர் இருக்கும், இங்கே மெத்தம் இருக்கும். அண்ணா நகர் ஸ்ட்ரீட்டுக்கு வாங்க, இங்கெல்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வாடகை விடுறேன். இந்த ஷீட்லாம் வந்து 2 நாளைக்கு வாடகை கைஸ். வச்சு இந்த வீடு உங்களுக்கு வேணா ஒரு நாளைக்கு வாடகை 20 ரூபாங்க. இந்த லொக்கேஷனுங்க வந்து தமிழ்நாடு கடலூர் ஒட்டி லட்சுமி நகர் 2ங்க. இந்த லொக்கேஷனுக்கு வந்தால் நீங்கள் தர்ஷன் வீடு எங்கே இருக்குன்னு சில பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க. அது பக்கத்தில் தான் இங்கே கிடைக்கும் கைஸ். அதே மாதிரி என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, பக்கத்தில் தான் கட்டியிருக்கோம். ஸோ இதை பார்த்துக்க பாருங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எங்கள் ஷெல்டரை. ஸோ அதே மாதிரி இங்கே ஒருத்தன் வந்து பச்சை கலரில் பண்டைய மாதிரி படுத்துக்கான பார்த்தீங்கன்னா இவன் பேர் லிங்கேஷ். இதுக்கப்புறமா இந்த மொட்டையோட பேர் கோகுல். ஸோ இவன் வந்து சிஎஸ்கே டிஷர்ட் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு நாள் நம்ம எல்லோரும் நாங்கள் 2-3 பேரும் சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு வருவோம். அது நீங்களும் பார்ப்பீங்க. அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஆமாம், இந்த 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 வீடியோக்கான லைஃப் ஸ்டைல் சிஎஸ்கே டிஷர்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மீஷோவில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீப்பான ரேட்டுக்கு தான் கிடைக்கும். ஆமாம், அதே மாதிரி மிஸ்டர் தாக்கு பிடிக்கணும். முதல்ல நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கவங்கள தாக்கு பிடிச்சி தான் போகணும். முதல்ல அந்த சப்ஸ்கிரைபர் போர்டில் நம்மளும் பேர் வரணும். கைஸ் இதான் கோகுல் பேசணுமா? நம்ம சிஎஸ்கே டிஷர்ட் பையவோ தா. ஹாய் காய்ஸ், நாங்களும் ஒரு வீடியோ வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் அதை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. சீக்கிரமாக பார்த்து கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க. அவ்வளோ நாங்கள் எதுவும் போட்டிருக்க மாட்டோம். ஆனால் கொஞ்சம் பண்ணி விடுங்க. சப்போர்ட்டுக்காக வேணும். யாரும் கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க. நிறையா காமெடிஸும் வரும். இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள். நாங்கள் தக்ஷன் வீட்டு பக்கத்தில் தான் கட்டியிருக்கோம். இப்போ நான் வெளில போய் காமிக்கிறேன். பார்த்து படா. ஃபோன் எடுத்துக்கிட்டு ஃபோன் அடைஞ்சிடக்கூடாது பத்திரம். இங்கே பாருங்கள் காய்ஸ் அவுட்ஃபிட்டு. இதான் காய்ஸ் நம்ம வீடோட அவுட்ஃபிட்டு. இது யாரோட ஸ்கூட்டர்னே தெரியல. இது யாரோட ஸ்கூட்டர்னே தெரிய பாருங்க. யாரோ இது ரொம்ப வருஷமாக கிடையாது. ஆனால் கையை வச்சாக கீழே பார்க்குறீங்களா? பாருங்க, இவரோட பேட்டரி தான் வச்சிருக்கு.
பாருங்க பின்னாடி என்ன தண்ணி மட்டும் தான் எடுத்தோம். பின்னாடி ஒரு ஏரி மாதிரி சாக்காடை ஒன்று ஓடுது. எப்படி விட்டேன் சாக்காடை, அங்கே வாங்க போயிட்டு போகலாம். இதாங்க தக்ஷனோட வீடு பின்னாடி சொல்லி நாங்கள் அங்கே தான் கட்டிருக்கோம். இப்போ பக்கத்துக்கு ஒரு வீடு இருக்கு. பாருங்க இது இடமும் பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த அத்தையை கட்டிக்கான்னு தான் நினச்சோம். மேலே கம்பி தான் இருக்குது, அதனால தான். பாருங்க இதான் எங்களோட வீடு. அந்த சைடு கூப்பிட்டு போய்டும். வெயில் ரொம்ப கேர் அடியுது நினைத்தது. ஒரு வெயில் 100 டிகிரி நினைக்கிறேன். எப்படி 100 டிகிரி தாண்டி இருக்கும். கஷ்டப்பட்டு வீடியோ தான் போடுறோம் உங்களுக்காக. கஷ்டப்பட்டு வீடியோ தான் போடுறோம். ஆனால் இது பண்ணி என்னது சச்சோ காய்ஸ் யார் என்ன பண்ணாலும் தேவை காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு இங்கே பாருங்க காய்ஸ் மாட்டிக்கணும். எல்லாம் ஊந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு எழுந்து வாடா அப்படியே இப்படியே இந்த புதைய விட்றா. இப்படியே நகை தான் இருக்கு காய்ஸ். ஆனால் இது 2 ரூம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு ரூம் அங்கே சைடு, இன்னொரு ரூம் இந்த சைடு இருக்கு. பாருங்க நான் வந்து உட்காடுறேன் பக்கத்துக்கு ஸ்கூட்டி பக்கத்தில். இந்த சைடு ஒன்று இருக்கா, அங்கே தக்ஷனுக்கு நாங்கள் 2 பேரும் இங்கே இருப்போம். இப்படி ஸ்கூட்டி வெளியில் வந்துருக்கோம். இப்போ நான் தக்ஷனிக்கிட்ட கொடுக்குறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை நாளாக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ நம்மளுக்கு ஒரு எண்டே இல்லாத மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷத்துக்கானது 30 லைக்ஸ். இன்னைக்கான லைஃப் டார்கெட் வந்து 10K 100K 10 டார்கெட் லைக் டார்கெட். அதே மாதிரி இன்னைக்கான கவுண்ட் டவுன்ஸ் 3, 2, 1. ஓகே கைஸ், ஸோ 6th போகிறேன். ஸோ உங்களோட மோட்டிவேஷனும் எனக்கு இருக்கணும். எக்ஸாமில் நானும் பாஸ் ஆகணும். கோகுல் விக்னேஷ் நீ ஏதாவது இதை பற்றி சொல்ல வரியாடா? சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியும். கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ நேரம் லீவ் விட்டதுக்கப்புறம் திரும்பவும் திடீர்னு ஸ்கூலுக்கு போகிறதுனா கஷ்டமாக தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க கூகுள்? அதே மாதிரி நம்மளுக்கு நேற்றே லீவ் விட்டாங்க. சாட்டர்டே சண்டே லீவ் விட்டாங்க. இன்னைக்கு சண்டே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி 2+2 என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாருக்குமே தெரியும். போதும் வந்து இந்த 10th எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம படிக்கிறத மட்டும்தான் நம்ம கூட இருக்கணும். சரியா கைஸ்? பெரியவங்களோ சின்னவங்களோ இதை பாட்டு மோட்டிவேஷன் பண்ணி கட்டாதீங்க. இந்த மாதிரி இப்போ சொல்கிறதே நான் இப்படி தான் பண்ணக்கூடாது காய்ஸ். படிப்பு முக்கியம் தான், ஆனால் அதையே படிச்சுட்டே இருக்கக்கூடாது முக்கியமாக. அதே மாதிரி கைஸ் நிறைய நம்மளுக்கு ஆக்டிவிட்டீஸும் தேவைப்படும். அப்புறம் நம்மளுக்கு ஆமாம் கைஸ், நாங்கள் 3 பேர் மட்டும் இவ்வளோ பெரிய கிளைய மரத்தெல்லாம் வச்சு கட்டணும். இங்கே பாருங்க நாங்கள் லைட்டெல்லாம் நம்ம லைட்லாம் செய்ய பார்த்தோம் தானடா. இங்கே பாருங்க அதுக்கான ஒயர் கூட இருக்கு. இங்கே 50 ரூபா செலவு பண்ணோம். ஆமாம், நாங்கள் 50 ரூபா போட்டு செலவு பண்ணி வேஸ்ட் ஆகி போச்சு. அந்த லைட்டை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. HW பேட்டரியும் நல்லா ஒர்க் ஆச்சு, ஒயர் அந்த க்ரூவும் ஒர்க் ஆச்சு நல்லா. ஸோ திடீர்னு இந்த கிளை விழுறது நல்லது இல்லை கைஸ். நம்ம திரும்பவும் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை வேணாங்க. இந்த கிளை ஃபங்கஸ் உருண்டா. இது ஃபங்கஸ் உருண்டா போடா டே. அப்படியே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். அப்போ இது மட்டும் இது பண்ணிடலாம். சைடில் தானே முதல்ல இந்த கிளையை எடுத்து மேலே தூங்குங்கடா. அதெல்லாம் தூக்கிடுங்க சார். வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. நிறைய பேர் காயெல்லாம் படுத்து பார்க்குறாங்க. சரி கைஸ், அதே மாதிரி நம்ம லைக்கும் நம்ம வந்து ரொம்ப கெட்டவங்க கைஸ். அவன் வீடியோ சேனலே நீங்கள் ஆரம்பித்தாலும் அவன் பார்க்கக்கூடாது கைஸ். ஸோ பக்கத்து மேல் வீட்டில் தான் அவன் எங்களுக்கு இருக்கான். அவன் எங்களோட எனிமி மாதிரி. அவன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் கைஸ். ஸோ என் ஃப்ரெண்டாக எங்கள் கூட நல்ல ஃப்ரெண்டாக இருந்த ஜிஷினியும் மாற்றிட்டான். எல்லாருமே பிரிஞ்சுக்கோங்க. 3 பேர் மட்டும்தாங்க சொன்னாங்க. கிருத்திப் ஊருக்கு போயிட்டாங்க கைஸ். அவன் 3 நாளாக நிறைய நாளாக ஊருக்கு போயிட்டே இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல.
ஏய் நம்ம 3 பேர் மட்டும் எப்படி இந்த வீட்லயே இருக்க முடியும்? நம்ம தனியா இருந்தாலே கஷ்டமா இருக்கும்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே உங்க எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்ட். சரி ஸ்கூல்ல இருந்து பாக்குற பெரியவங்க சின்னவங்க எல்லார்கிட்டயும் ஒரு ரெக்வஸ்ட் கைஸ். இந்த இந்த 10K லைக்ஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்காக நான் அடுத்ததா ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் அப்லோட் பண்ணுவேன். ஐய் சரி தானடா? எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் விளையாடலாமாடா? ஃப்ரீ ஃபயர் அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம் தான் இருக்கும். எங்கள் அப்பா நெட் கனெக்ஷன் பண்ணால் நானும் வருவேன். ஏய் அது வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுங்கடா கைஸ். அதே மாதிரி இன்னைக்கான கவுண்ட் டவுன் வந்து 3, 2, 1 ஏகன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கைஸ் சொன்னாங்க 3 பேரும் எப்படி தான் இந்த வீடியோ கட்டினோம், அதுக்கெல்லாம் எப்படி என்னென்ன செலவாச்சு, அதுக்கெல்லாம் எப்படிலாம் நாங்கள் செஞ்சோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா பார்ட் 2 இது அப்படியே நாங்க ஒரு ஃபாரஸ்ட்ல வாழ்ற மாதிரியே கிரியேட் பண்ணுவோம். இது ஒரு இப்போ ஒரு வெப் சீரிஸ் மாதிரி இது கூட்டிட்டு போயிட்டே இருக்குங்க. நீங்க ஆனா அதுக்கு இது பண்ணிடணும், சப்போர்ட் பண்ணணும். நாங்க காட்டுல வாழ்ற மாதிரி ஃபுல்லா காடா இருக்க மாதிரி நாங்க வீடியோலாம் போடுவோம். அதுக்கு நீங்க சப்போர்ட் கமெண்ட்ல. சரி கைஸ் அதே மாதிரி கைஸ் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 12 நிமிஷமா 11 மினிட்ஸாக பார்க்குறீங்க. ஸோ 11:20 மினிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 20 டைம் வந்து 9:05 9:10 ஆக போகுது. ஸோ என் ஸ்கூல் டைம் தான். ஸ்கூல் இப்போ தான் கைஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கைஸ் ஸோ இந்த கொடுத்துருப்பாங்க. காய்ஸ் நான் உங்ககிட்ட ஒரு கெஞ்சி ரெக்வஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபு லைக்லாம் போட்டு விடுங்க காய்ஸ் ப்ளீஸ் காய்ஸ். நானும் என் தம்பி தான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ இது பண்ணுறோம். நீ மட்டும் கஷ்டப்பட்ட நம்மளும் தான்டா கஷ்டப்பட்டோம். ஆனால் டிராகன் பால் ஃபேன்ஸ் கம்பல்சரி இந்த வீடியோ சொல்ல பார்த்தே ஆகணும், ஏன்னா அந்த அளவுக்கு எடிட் பண்ணிடுச்சு கைஸ். அதே மாதிரி ஃபைட்டிங் ரோப்ளாக்ஸ் ஃபைட்டிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நான் தான் உங்க ராஜ். நான் உங்கள் கார்சோலா 13. திரும்ப இந்த வீடியோ வாங்க லுங்கி லிங்கி நான் சொல்லுவேன் கைஸ். என் ஃப்ரெண்டு கிட்டே வந்து இவனை எப்போ பார்த்தாலும் லுங்கி தான் கூப்பிடுவான். லுங்கினா என்ன தெரியும்ல, கெய்லி. அதை வச்சு தான் கூப்பிடுவான். காமெடியா இருக்கும் கைஸ். இப்ப கட்டி போடுவோம். வீட்டுக்கு போயிட்டு பை பை गाइस, அப்புறமா பார்க்கலாம். அதே மாதிரி என்ன அவசரம் பண்ணிட்டீங்க? அதான் பார்த்துக்கணும் கைஸ். அதே மாதிரி இந்த வீடியோக்கு 10K லைக்ஸ் போயிடுச்சுன்னா நாங்கள் வந்து அடுத்ததையும் சீக்கிரம் சொல்ல போறோம் गाइस. தர்ஷன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான். அதை விட்டுட்டேடா அந்த அதுவே நான் ஏமாத்தி. நாங்க அந்த வீடியோ போட போறோம். ஒரு ஆள் மட்டும் கேமரா பிடிச்சிருக்கு. தக்ஷன் கேமரா பிடிச்சி நிப்பான். நான் தான்டா யூடியூபர் இங்க. அதான் தக்ஷன் டேய் நம்ம சேனல்ல நான் தான்டா ஃபர்ஸ்ட் யூடியூபர் ஃபர்ஸ்ட் முன்னாடி அப்பயே நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். டேய் முன்னாடி கிரியேட் பண்ணிட்டோம் ஒரு வீடியோ. ஆமா ஒரு வீடியோ சேனல் வச்சிருந்தோம். அது சரிப்பட்டால நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். வாளே என் யூடியூப் சேனல் ரெண்டாவதா ஒன்னு ஸ்டார்ட் பண்ணனும் गाइस. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரான்சா சொல்றேன். தர்ஷன் ஒரு பொண்ணு சீரியஸா லவ் பண்றான். அது வந்து போய் गाइस. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா गाइस? அது என்கிட்ட பேனா வாங்கிச்சு, எல்லாமே வாங்கிச்சு. இப்போ வந்து எனக்கு என்ன அது மேல என்ன கோவம்னா அதாவது गाइस அதாவது வருங்காலத்துல 2050 गाइस அந்த ரோபாட்டிக் காலத்துல ரோபாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரி गाइस அதே மாதிரி வருங்காலத்தில் நீங்கள் நிறைய பேர் இப்போ வந்து காசு வச்சுருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம். ஏன் மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி அமெரிக்காவில் அவர் மாதிரி இருக்கலாம் गाइस. அவரோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறது, 30 நாள் சாப்பிடாம இருக்கிறது ஒரு மாதிரி. அதே மாதிரி அடுத்த 7 நாளைக்கு நான் போட்டில் இருக்கிறேன். அதே மாதிரி கடல்லே ஒரு ரேஃபில் மாட்டிக்க போகிறேன். அதே மாதிரி தான் गाइस வீடியோ பண்ணுவார். ஆனால் गाइस நம்மளும் அதே மாதிரி பெரிய நாய் நம்மளும் வீடியோ பண்ணலாமாடா அந்த மாதிரி. ஸோ गाइस இப்போ நாங்கள் வீடியோ சேனல் என்ன பண்ண போறோம்னா திருப்பி இந்த வீடியோ வந்து ஆல்டர் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி गाइस நாளைக்கு சாப்டர் 2 இருக்குது. நான் அதாவது இன்னைக்கு சாப்டர் 2 நாங்கள் பண்ணாலும் பண்ணிடுவோம் இன்னைக்கு. இல்லைன்னா அடுத்த சண்டே கண்டிப்பாக வரும். அடுத்த சண்டே நம்ம பண்ணோம். இன்னைக்கு இதை கலைச்சி போடலாம். அதே மாதிரி गाइस நாங்கள் எப்படி கட்டணும், என்னென்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது காச்சோலா 13 for Tex and Tex 13 Chola. Goodbye.
ஓ